வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும், கருணை புரியட்டும். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யுணர் வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி பிரிவை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும், சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் பணிவான வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் தோறும் எழுந்தருளி இந்த சிந்தனை உரையை சிறப்பாக நடத்தி தருமாறு குருபிரானின் பொற்பாதங்களை வணங்கி சிந்தனையை தொடங்குவோம். ஞானம் தேடும் பக்தன் என்ற தலைப்பில் மகரிஷினுடைய கவிதையை நம்ம பார்க்கலாம். தேடுகின்ற பொருள் எது? ஏன் நமக்கு? தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் ஏது? இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சிலரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். வாடுகின்றார் உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடென்றுன்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த கவிதைக்கான விளக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நமக்கு ஒரு பொருள் தேவையா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்றோம். உடனே நம்ம நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணி, என்ன கார் வாங்கலாம், நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்க, அந்த காரினுடைய விலை என்ன, இதை பத்தி எல்லாம் விசாரிப்போம். அடுத்தது நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம விசாரிப்போம், என்ன கார் வாங்கலாம் தம்பி. ஏன்னா அவங்க தான் இந்த டெக்னாலஜி அப்டேட்டடா இருப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் போதாதுன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி காரோட ரேட்டு, அதனுடைய மைலேஜ், அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ஆராயும். அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு பொருள் தேவையா இருந்தா அதற்கான விவரங்கள் அனைத்தையுமே நம்ம சேகரிக்கிறோம். அதே போல ஞானம் தேவை என்றால் அந்த ஞானத்தை எங்கே பெறுவது? ஞானம் என்றால் என்ன? அது பெறக்கூடிய பொருளா அல்லது உணரக்கூடிய பொருளா? அதை பெற்றவர்கள் யார்? இது போன்ற விவரங்களை ஒரு சிலர் மட்டுமே சேகரிக்கிறார்கள். அறிவு நிலையில் சற்றே உயர்ந்தவர்கள் மட்டுமே ஞானத்தை பற்றிய விவரங்களை சேகரித்து அதை அடைவதற்கான முயற்சியை எடுக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் வெளியிலே தான் போய் ஞானத்தை தேடுறாங்கன்னு மகரிஷி சொல்றாங்க. அது போல ஒரு அரசர் ஞானம் பெறணும்னு ஆசைப்படுறாரு. தன்னுடைய மந்திரி கிட்ட, அதாவது மந்திரி கிட்ட போய் கேட்கிறாரு, மந்திரியே நான் ஞானம் பெறணும், எங்க போலான்னு. மந்திரியை ஏன் மந்திரின்னு அந்த காலத்துல சொல்றாங்க தெரியுங்களா? மந்திரிகள் அனைவருமே அரசனுக்கே யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு நிலையில உயர்ந்திருந்தாங்க அந்த காலத்துல. அதனாலதான் மந்திரிய மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்கும் பொழுது மந்திரி சொல்றாரு, இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கு, அதுல ஒரு ஞானி தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அரசே அப்படின்னு மந்திரி சொல்றாரு. உடனே ராஜாவும் என்ன பண்றாரு, ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறாரு. அந்த குகைக்கு வெளியில அந்த குதிரையை கட்டிட்டு உள்ள போறாரு. அப்பதான் அந்த ஞானி தவத்தை முடிச்சுட்டு கண் விழிச்சு பாக்குறாரு. அவருக்கு தெரியுது அரசர் ஞானத்துக்காக தம்மை தேடி வந்திருக்காருன்னு தெரியுது. இருந்தாலும் அவர் கேட்கிறாரு, அரசே என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அப்ப இவர் சொல்றாரு, நான் ஞானம் பெறணும், அதனால உங்களை தேடி வந்தேன்னு சொல்றேன். அப்ப குரு சொல்றாரு, நீங்க ஏன் உங்க குதிரையை தேடக்கூடாது அப்படிங்கிறாரு. அரசருக்கு ஒரே குழப்பம். குருவே, நான் ஞானம் தேடி உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறார். திரும்பவும் குரு என்ன சொல்றாரு, இந்த காடு முழுவதும் சுற்றி தெரிந்து நீங்க ஏன் உங்க குதிரையை தேடி கண்டுபிடிக்க கூடாதுங்கிறாரு. அரசருக்கு கொஞ்சம் அப்படியே எரிச்சல் வருது. குருவே, என்கிட்ட இருக்கிற குதிரைய நான் எங்க போய் தேடுவேன்? குதிரை தான் நானே வச்சிருக்கேனே அப்படிங்கிறாரு. அப்ப குரு சொல்றாரு, எப்படி உன்னிடம் இருக்கிற குதிரையை நீ வெளியில் சென்று தேட முடியாதோ அது போல உனக்குள்ளாக இருக்கிற ஞானத்தை நீ வெளியில் சென்று தேட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இததான் சிவவாக்கியர் சொல்றாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்தன, வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே.
நமக்குள்ளே உயிருக்குள்ளே அறிவாக கலந்திருக்கின்ற அந்த இறைவனை வெளியில போய் ஓடி ஓடி தேடி தேடி கிடைக்க முடியாம கடைசியா வாடி வாடி வாழ்க்கையே நிறைவு செய்தவர்கள் கோடான கோடி பேர் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றாருங்க. சரிங்க, இந்த பாடல்ல உட்கலந்த ஜோதி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா அறிவை தான் சொல்றாங்க. பேரறிவை, முழுமை பெற்ற அறிவை தான் சொல்றாங்க. ஏன் அறிவை ஜோதியோடு ஒப்பிடுறாங்க? எல்லா மகான்களுமே அறிவை விளக்கு, வெளிச்சம், ஜோதி, ஒளி இப்படிதான் சொல்றாங்க. ஏன் அப்படி அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, வெளிச்சம் என்பது நம்முடைய புற இருளை போக்குது. ஒரு விளக்கு ஏத்தி வச்சோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருட்டு விலகுது. அது போல அறியாமை என்ற அக இருளை போக்குகிறது இந்த அறிவு. இப்போ நம்ம வீட்டுல சாயந்தரம் ஒரு 6 மணி நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், கரண்ட் போயிடுது. உடனே நம்ம சரி கரண்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம வீட்டுக்காரவங்க ஏன் உட்காந்துருக்க, எழுந்து போய் விளக்க ஏத்து, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம எழுந்திருச்சு நகர்றோம். உடனே டீப்பாயில் அடிச்சுக்கிறோம். அப்படியே தட்டு தடுமாறி செவரை தடவிக்கிட்டே போனா அங்க டிவி ஸ்டாண்ட்ல அடிச்சுக்கிறோம். அதையும் தாண்டி எப்படியோ தடுமாறி கேண்டில் எடுக்கிறதுக்கு போனா அப்பதான் பையன் அவர் ரூம்ல இருந்து வெளியில வராரு, அவர் தலையில அடிச்சுக்கிறோம். அப்ப பாருங்க, 20 வருஷமா அந்த வீட்டுலதான் இருக்கோம். எந்த பொருள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இருள் சூழ்ந்ததும் நாம மற்ற பொருட்கள் மேலும் மற்ற நபர்கள் மேலும் இடித்துக்கொண்டு நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம், மற்றவங்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்துறோம். முதல்ல அந்த கேண்டிலை ஏத்தி வச்சதும் அங்க வெளிச்சம் வருது, இருள் விலகுது, எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு தெளிவா தெரியும். இது போலதாங்க நம்ம மனசுக்குள்ள அறியாமை என்ற இருள் இருக்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், யாரிடம் ஒத்து போகணும், யாரை விட்டு ஒதுங்கி போகணும், இந்த ஞானம் இல்லாமல் வாழ்க்கையில பல சிக்கல்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த அறியாமை என்ற இருளை போக்குவதற்கு, அறிவு என்ற வெளிச்சத்தை ஏற்றுபவதற்காக வருபவர்கள் தான் குருமார்கள். அந்த குருமார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா நம்முடைய அறியாமை என்ற இருளை போக்கக்கூடிய வெளிச்சமாகவே, அறிவின் சொரூபமாகவே, அருட்பெரும் ஜோதியாகவே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாருங்க. விளக்கை ஏற்றி வெளியை அருமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்கு உடையோர்கள் விளக்கில் விளக்கி விளங்கி விளக்காவர்தாமே. அவர்கள் விளக்காகவே இருக்கார்கள். விளக்கா இருளை போக்கக்கூடிய வெளிச்சமாகவே இருக்கிறார்கள், நமக்குள்ளேயே வெளிச்சத்தை ஏற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு திரும்ப. சரி, இப்படிப்பட்ட அந்த அறிவை அல்லது ஞானத்தை நாம ஏன் வெளியில போய் தேடுறோம்? கோவில் கோவிலா போறோம், குளங்குளமா குளிக்கிறோம், காசியில போறோம், விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசி மண்ணை மிதிப்பதுதான் புண்ணியம். திரிவேணி சங்கமத்தில் குடித்தால் பாவங்கள் போகும், கங்கையில் மூழ்க வேண்டும், இப்படியெல்லாம் நாம நினைக்கிறோமே, அது எதற்காகனா அது நமக்கு எளிமையாக இருக்கிறது. நம்முடைய துன்பத்தை பாவத்தை போக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு, அது நமக்கு எளிமையா இருக்கு. ஆனா உள்முகமாக திரும்புவது என்பது நமக்கு சிரமமா இருக்கு. ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். 5 புலன்கள் மூலமாக வெளி உலகோடு தொடர்பு கொண்டிருக்கிற மனதை உள்முகமாக திருப்பி அதன் மூலமான உயிரில் ஒடுக்கி உயிருக்கு மூலமான அறிவை அறிவது என்பது நமக்கு சிரமமா இருக்கு. ஆனா வெளியில போய் காசியில நீராடுறது, கங்கையில குளிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதத்தான் திருமூலர் சொல்றாரு, கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் உமக்குள்ளே குளங்களும் உமக்குள்ளே, ஆவதும் அழிவதும் ஒன்றுமின்றே இல்லையே. இவன் உனக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறதும் இல்லை, பாவம் போகுங்கிறது இல்லை, எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு திருமூலர் சொல்றாருங்க. அப்போ இததான் சொல்லுவாங்க, இருக்கும் இடத்தை விட்டு எல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு. சரிங்க, இப்ப இதுக்கு ரிலேட்டடா ஒரு கதை. முள்ளான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வீட்டு வாசல்ல எதையும் தேடிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவருடைய நண்பர் வராரு.
என்னமுல்லா என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, அப்பா வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, நானும் உங்களோட சேர்ந்து தேடட்டுமா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேடுறாருங்க, சாவியே கிடைக்கல. அப்ப அவர் கேட்கிறாரு, நண்பர் கேட்கிறாரு, என்ன முல்லா சாவி இங்கதான் தொலைச்சிங்களா, நல்லா தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்ப முல்லா சொல்றாரு, அப்பா நான் கடைக்கு போனேன், ஏன் கிடைக்காதா, இங்கேயே கிடைக்காதா அப்படின்னு தேடுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, சிரமமா இருக்குங்கிறதுக்காக தொலைச்ச பொருளை தொலைச்ச இடத்துல விட்டுட்டு வேற பொருள் வேற இடத்துல தேடினா கிடைக்குமா? இப்படித்தான் நாம என்ன பண்றோம், இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடுன்றோம். இருட்டை பார்க்கணும்னா நல்ல அமாவாசை இருட்டுல மொட்டை மாடியில் போய் பார்க்கணும். ஆனா நம்ம கையில விளக்க வச்சுக்கிட்டு, அது பெட்ரோமாக்ஸ் விளக்க வச்சுக்கிட்டு இருட்டை தேடிட்டு இருக்கோம். அதாவது உள்ளே தேட வேண்டிய ஞானத்தை வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மகரிஷி இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றாங்க. சரிங்க, இந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்தோம். இப்போ இந்த பாடல்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஞானம், அறிவு, இறைவன், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். அப்ப ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, இது போன்ற கேள்விகள்லாம் நமக்குள்ள எழ ஆரம்பிக்குது இல்லைங்களா? இது போல 3 சீடர்களுக்கு வந்தது. அவங்க 3 பேரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய், குருவே, ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம், எங்களுக்கு சொல்லுங்கிறாங்க. உடனே ராமகிருஷ்ணர் என்ன பண்றாரு, பக்கத்து அறைக்கு போய் ஏதோ பண்றாரு. பண்ணிட்டு வந்து இங்க சீடர்கள்ட்ட சொல்றாரு, நான் பக்கத்து அறையில பால் வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தரா போய் குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் சீடர் போறாரு. போய் பார்த்தா அங்க 3 கிண்ணத்துல பால் இருக்கு. ஒண்ணு தங்க கிண்ணம், ஒண்ணு வெள்ளி கிண்ணம், இன்னும் வெங்கல கிண்ணம். ஃபர்ஸ்ட் சீடர் ஒரே சந்தோஷமா, ஆகா நம்ம தங்க கிண்ணத்துல இருக்கிற பாலை குடிச்சிடலான்னு எடுத்து குடிச்சிட்டு சந்தோஷமா வந்து உட்காந்துக்கிறாரு. 2வது சீடர் போறாரு. அவர் பார்த்தா அங்க வந்து தங்க கிண்ணத்துல இருக்கிற பால் காலி. கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நமக்கு வெள்ளிக்கிணமாவது கிடைச்சதுன்னு சந்தோஷமா அந்த வெள்ளிக்கிணத்துல இருக்கிற பாலை குடிச்சிட்டு வராரு. 3வது சீடர் போறாரு. அவருக்கு ஒரே வருத்தம், போய் போய் இந்த வெங்கல கிணத்துல இருக்கிற பாலை தான் நான் குடிக்கணுமா, இதுக்கு நான் குடிக்காமே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் குரு சொல்லியிருக்காரு இல்லையா, குருவினுடைய வார்த்தையை தட்டக்கூடாதுன்னு வேண்டா வேறப்பா அந்த வெங்கல கிணத்துல இருக்கிற பாலை குடிச்சிட்டு வந்து உட்கார்றாரு. அப்ப இந்த 3 பேருடைய மனநிலைகளும் அவர்கள் முகத்துல தெளிவா தெரியுது. இருந்தாலும் ராமகிருஷ்ணர் கேட்கிறாரு, என்ன பால் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப முதல் சீடர் சொல்றாரு, குருவே நான் தங்க கிணத்துல பால் சாப்பிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. 2வது சீடர் சொல்றாரு, குருவே தங்க கிண்ணம் கிடைக்கலன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் எனக்கு வெள்ளி கிண்ணம் கிடைச்சதே அப்படின்னு நான் சந்தோஷமா குடிச்சிட்டு வந்தேன் குருவே அப்படிங்கிறாரு. 3வது சீடர் சொல்றாரு, குருவே எனக்கு வெங்கல கிண்ணம் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் அழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இந்த 3 கிண்ணங்களிலும் ஒரே சுவையான சத்தான பசும்பாலை காய்ச்சி நல்ல சுண்ட காய்ச்சி குங்குமப்பூ ஏலக்காயெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா நீங்க பாலை பார்க்காமல் பாத்திரத்தை பார்க்கிறீங்க. அப்படி பாத்திரத்தை பார்ப்பது என்பது அறிவு, பண்டத்தை பார்ப்பது என்பது ஞானம் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க, குருவே எங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாம யாரை பார்த்தாலும் அவங்களுடைய புறத்தோற்றத்தை தான் பார்க்கறோம். அவங்களோட உயரம் என்ன, அவங்களுடைய பருமன் என்ன, அவங்க என்ன நிறத்துல இருக்காங்க, என்ன ஆடை அணிகள் போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, அந்த நகை என்ன விலை, என்ன கார்ல வந்திருக்காங்க, இப்படி புலன்களை கொண்டு அவர்களுடைய புற தோற்றத்தை ஆராய்ச்சி பண்ணி அதன்படி நாம் ஒரு மதிப்பீடு செய்கிறோம் அல்லது ஒரு கணிக்கிறோம். இது அறிவு, புலன் சார்ந்த அறிவு. ஆனால் எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த பேரறிவே அகமாக இருந்து அனைத்து இயக்கங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்வது ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ மகரிஷி ஞானத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மகரிஷி சொல்றாங்க, வாழ்வின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளையும் அறிந்து அதை பின்பற்றுவதே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்வின் நோக்கம் என்னன்னா, 6வது அறிவில் முழுமை பெறுவது. நம்ம எல்லாருமே 6 அறிவோட தான் இருக்கும். ஆனா முழுமை பெற்றுட்டோமானா இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவு நிலையில இருக்கும். அப்ப அறிவில் முழுமை பெறுவதற்கான வழிமுறைகளை முதல்ல கண்டறிந்து அதை விடாமுயற்சியோடு பின்பற்றி அந்த நோக்கத்தை அடைவதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. மகரிஷி இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, அறிவுக்கு அடிமையாவது பக்தி, அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்த அன்பின் அறமே ஞானம்னு சொல்றாங்க. அப்ப 4 படிநிலைகள் சொல்றாங்க.
முதல் படிநிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பக்தி, அடுத்தது யோகம், அடுத்தது முக்தி, அடுத்தது ஞானம். இப்ப 4வது நிலையில தான் நமக்கு ஞானத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்தி. பக்தின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த சிற்றறிவு பேரறிவுக்கு அடிமையாகுது. ஏன், எதற்கு என்ற எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே போய் அந்த பேரறிவிட்டு சரணாகதி அடைவு. எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான அன்பை செலுத்துவது தான் பக்தி. கண்ணப்ப நாயனார் இறைவன் மேல் இருக்கக்கூடிய அன்புனால தன்னுடைய கண்களையே பிடுங்கி அப்பினார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அதுதான் பக்தி, அதுதான் மேலான அன்பு. மாணிக்க வாசகர் இறைவன் மேல தீராத காதல் கொண்டவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டாரு. கண்ணப்பனுக்கு நிகரான அன்பு எனக்கு இல்லப்பா, ஆனால் அந்த இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டாருன்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. திருநாவுக்கரசர் சொல்றாரு, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்விப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்றாரு. அதாவது இறைவனை நினைச்சு ஊனுருகி உள்ளம் உருகி, இறைவா நான் உன்னை இந்த பிறவிலையாவது பாத்திர மாட்டேனான்னு உருகி உருகி அந்த இறைவனுக்காகவே பக்தி பண்ணுவதுதான் பக்தி. இததான் வள்ளலாறு சொல்றாரு. உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து அன்பே நிறைந்து நிறைந்து உற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசேன்னு இறைவனை பார்த்து உருகிறார். அப்போ இப்படி உள்ளம் உருகி ஊன் உருகி கண்ணீர் மல்க இறைவனை அடைந்தவர்கள் தான் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார். இதுதான் பக்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, அர்ச்சனை பண்றாங்க, கோயில்ல உண்டியல்ல காசு போடுறாங்க. இறைவா எனக்கு அது வேணும், இது வேணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. யாராவது ஒருத்தராது இறைவா நீ எனக்கு வேணும், உன்னை நான் பார்க்கணும், அப்பிறவி விட்டாவே எனக்கு வேற எந்த பிறவி உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்களா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு. அப்ப இறைவனுக்காகவே அன்பு செலுத்துவதுதான் பக்தி அப்படிங்கிறது நம்ம தெரியும். இது முதல் நிலை. அடுத்த நிலை யோகம். நாம எல்லாருமே யோகிகள், யோக மார்க்கத்துல இருக்கோம். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிற்ற அறிவை கொண்டு அந்த பேர் அறிவை ஆராய்ச்சி செய்யணும். எப்படி ஆராய்ச்சி செய்யணும்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிற்று, இந்த பிரபஞ்சத்துல கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே ஜடப்பொருள்கள் தானே, அது எல்லாமே சீரான இயக்கத்துல ஒரே வட்டப்பாதையில ஒன்றோடு ஒன்று மோதாமல், ஒன்றை விட்டு ஒன்றை விலகாமல், கரெக்டா துல்லியமா இயக்கம் தவறாமல், காலம் தவறாமல், நீதி தவறாமல் இயங்குகிறது. இதையெல்லாம் நடத்துகிறவர் யார்? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது யாராலே. இப்படி யார் இதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு இந்த அறிவை கொண்ட அந்த பேரறிவினுடைய இயக்கத்தை ஆராய்ச்சி செய்வதுதான் யோகம். இதுதான் அண்ட விசாரம்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப அண்டத்தை பத்தி மட்டும் ஆராய்ச்சி செய்தா போகுமா? இந்த பிண்டத்தை பற்றியும் ஆராய்ச்சி செய்யணும். நாம சாப்பிட்றோமே, உண்ட உணவு 7 தாதுக்களாக மாறுது. அதை செய்யறது யாரு? ஒரு சாப்பிடக்கூடிய உணவை ஒரு கப்பலை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு லெபார்டரியில கொடுத்து இதை 7 தாதுகளா மாத்தி கொடுங்க அப்படின்னா அதற்கு இந்த விஞ்ஞானம் இருக்குதா? இவ்வளவோ விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலும் செய்ய முடியாத ஒரு வேலையை உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு அறிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு என்பது எது? மண்ணில் விழுந்த மழை துளி ஒன்று மரம் செடி ஆவது யாராலே? கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை? அந்த குழந்தை 280 நாட்கள் ஆன பிறகு கருவறையை விட்டு வெளியே வரணும்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது யார்? அந்த அறிவு எது என்ற ஆராய்ச்சி செய்வதுதான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி சொல்றாங்க, எந்த அறிவை பெற்றிருந்தாலும், எல்லாம் அறியும் அறிவை பெற்றிருந்தாலும் உனக்குள் அறிவாக இருப்பது எது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீ பெற்ற கல்வியினால் முழு பயனை அடைய முடியாது. திருவள்ளுவர் சொல்றாரு, நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகும். நீ எவ்வளவு நுட்பமான கல்வியை வேணாலும் பெற்றுக்கலாம், ஆனால் உண்மை அறிவு, உண்மை பொருளை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவு நீ பெற்றிருக்கும் பொழுதுதான் நீ உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். நீ பெற்ற அனைத்துமே உனக்கு முழு பலனை கொடுக்குங்கிறாங்க. அப்ப இந்த அறிவை கொண்டு பேரறிவை ஆராய்ச்சி செய்வதே யோகம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது முக்தி.
முக்தி என்றால் என்ன அப்படின்னா, அறிவால் அறிவை அறிந்த நிலையே முக்தி. இந்த சிற்றறிவு பேரறிவை போய் கலக்குது, ரெண்டரை கலக்குது. எப்படி கலக்குது அப்படிங்கிறதுக்கு மகரிஷி வழிமுறை சொல்றாங்க. அறிவுதனை கருவினிலே இணைத்து தவ மாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராகும். அப்ப 5 புலன்கள் வழியாக வெளி உலகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த மனதை உள்புறமாக திருப்பி புருவமத்தியில் குவிக்கும் பொழுது இந்த மனமானது தன்னுடைய மூலமான தன்னுடைய தாயான உயிரை உணர்ந்து உயிரின் இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறது. 5 புலன்களும் அமைதி பெறுகிறது சொல்றாங்க. அடுத்தது, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அடுத்தது, நம்மளுடைய தலை உச்சியில் நினைவை செலுத்தும் பொழுது, துரியத்தில் நினைவை செலுத்தும் பொழுது இந்த அறிவானது உயிரில் ஒடுங்கி உயிர் உயிராகவே நின்று தன்னுடைய மூலமான அறிவை அறிய தயாராக இருக்குது. எப்படி ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் எப்ப விசில் சத்தம் வரும் ஓடலாம் தயாரா இருப்பாங்க இல்லைங்களா? அது போல துரிய தவத்தில் உயிரானது தலை உச்சியில் தன்னுடைய மூலத்தை அறிவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அறிவு துரியாதீதம் நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. துரியாதீதத்துல இந்த மனமானது உயிரானது விரிந்து எல்லையற்ற பரவெளி அளவுக்கு விதிர்ந்து அதற்கப்பாலும் சுத்தவெளியோடு சென்று இரண்டர கலைக்கிறது. ஆதிக்கு சமமான நிலை சமாதி நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இந்த ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி முக்தி நிலையை பெறுகிறது. ரெண்டரை கலக்கிறது. ரெண்டரை கலக்கிறதுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ஒரு உப்பு பொம்மை கடலினுடைய ஆழத்தை பார்க்க போறேன்னு போகுதுங்களாம். போய் கொஞ்ச தூரத்துல என்ன பண்ணிடுது, கரைஞ்சு போயிடுது. ஏன்னா உப்பினுடைய மூலம் கடல். அப்ப கடலுக்குள் சென்ற அந்த பொம்மையானது உப்பு வேறு கடல் நீர் வேறு என்று இல்லாமல் ரெண்டரை கலக்கிறது. 2 அல்ல 1, இதுவே அத்வைதம். இந்த ஒரு அனுபவத்தை உயிர் துரியாதீத தவத்தில் பெறுகிறது. அகம் பரத்தோடு லயமாகும் பேரின்பமாகும் அச்சரங்கள் கொண்டு விளக்க முடியாத அந்த ஆனந்த அனுபவத்தை மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். இறை தரிசனத்தை பெற்றவர்கள் வாய் திறந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நம்மை போன்ற இறை காட்சியை இறை தத்துவத்தையும் பேசுகிறவர்கள் அந்த இறை தரிசனத்தை பெற்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு இறையை உணர்ந்த நிலையில் இந்த மனதிலிருந்து அன்பு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அன்பு ஊற்றெடுத்து பெருக்கோடி அது சமுதாயம் அளவுக்கு பிரவாகமாக விரிகிறது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சிவத்தை அறிந்து கொண்டால் அங்கே அன்பு என்பது ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் முக்தி. அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அடுத்தது ஞானம்னா என்ன? அப்ப ஞானிகள்லாம் கண்களை மூடி தவம் செய்து ஞானத்தை பெற்று கண்களை திறந்து பார்த்தா பார்க்கின்ற அனைத்து காட்சிகளும் இறை காட்சி. பார்க்கின்ற அனைத்து உயிர்களும் இறை சொரூபமாக அவங்களுக்கு தெரிகிறாங்க. அதுதான் பாரதியார் சொல்றாரு, கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிரமேர் தூக்கி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். கூலத்தினையும் வளத்தினையும் வணங்குதல் வேண்டும். கூடி நிற்கும் கூட்டம் அனைத்தும் தெய்வம். விண்மட்டும் தெய்வம் அல்ல, மண்ணும் தெய்வம். மேலத்தான் இதை தெளிவாய் சொல்வேன், விண்மட்டும் தெய்வம் அல்ல, மண்ணும் அகுதே. என்ன பாரதியார் ஞானம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு எதை பார்த்தாலும் உயிர் இறைவனுடைய அம்சமாவே தெரியுது. கழுத்தையை வணங்கணும், பன்றியை வணங்கணும், தேலை வணங்கணும். அது மட்டுமா, மனித கழிவுகளை கூட வணங்கணும்னு சொல்றாரு. நம்மை சுற்றி இருக்கிற அனைத்துமே அணுக்களின் கூட்டம், இறை அம்சம். அதையெல்லாம் வணங்கணும். தெய்வம் எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம எல்லாரும் அண்ணாந்து ஆகாயத்தை பார்ப்போம். ஆகாயத்துல மட்டும் தெய்வம் இல்லப்பா, இந்த பூமியிலும் தெய்வம் இருக்குங்கிறாங்க. இதுதான் ஞானிகளுடைய நிலைப்பாடு. அந்த நிலையில் அவர்கள் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அங்க இறைநிலை தான் துன்பப்படுதுன்னு நினைச்சு ஓடி போய் அந்த துன்பத்தை போக்குறாங்க. இதுதான் ஞானம். அறிவை அறிந்த அன்பின் அறமே ஞானம். அறிவை அறிந்த நிலையில் அன்பாக எல்லா உயிரிடத்தும் இருக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் வள்ளல் பெருமான் சொல்ல மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் அன்பை செலுத்துவதுதான் ஞானம். இதற்கு ஒரு உதாரணம் தாய்மானவர் வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது தாய்மானவருடைய தந்தை கேடிலியப்ப பிள்ளை
விஜயநகர பேரரசர் கிட்ட ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறாரு. அவர் மறைந்த பிறகு அவருடைய பையனான சாய்மானவரை விஜயநகர பேரரசர் ஒரு முக்கியமான அதே பதவியில வச்சு அழகு பார்க்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு மரியாதை அவங்க கேடிலியப்ப பிள்ளை மேல இருக்கு. ஒரு நாள் விலை உயர்ந்த கம்பளியை தாய்மானவர்கிட்ட கொடுக்குறாரு. தாய்மானவர் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது வழியில ஒரு வயதான பெண்மணி குளிர்ல நடுங்கிறத பார்த்து இந்த கம்பளியை அவருக்கு கொடுத்துட்றாரு. இதை பார்த்த சேவகர்கள் அரசர்கிட்ட போய் சொல்றாங்க. அடுத்த நாள் தாய்மானவர் அரண்மனைக்கு வரும்பொழுது அரசர் கேட்கிறாரு, ஏன்பா நான் உனக்கு அன்பா கொடுத்த இந்த கம்பளியை போய் நீ யார்ட்டையோ கொடுத்துட்டியாமே அப்படிங்கிறாரு. அப்ப தாய்மானவர் சொல்றாரு, அரசே அந்த பெண்மணி குளிரில் நடங்கி கொண்டிருக்கும் பொழுது என் அன்னை அகிலாண்டேஸ்வரியே துன்பப்படுவதாக எனக்கு தோன்றியது குருவே அரசே, அதனாலதான் அதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஞானிகளின் நிலை. யார் துன்பப்பட்டாலும் அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. மகரிஷி இதே போல இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக அமைதியாக மன நிறைவாக வாழணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மனவளக்கலையவே உருவாக்கியிருக்காங்க. மகரிஷி ஆரம்ப காலத்துல சித்த மருத்துவராக தான் இருந்திருக்காங்க. அப்ப அவரை நாடி மனிதர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இவரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. நாமளா இருந்தா என்ன நினைப்போங்க, ஆகா நமக்கு நிறைய பேர் வராங்க, நமக்கு நிறைய வருமானம் கிடைக்க போகுதுன்னு நினைப்போம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, என்ன இப்படி மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, நோய் வந்ததுக்கு அப்புறம் தீர்க்கிறத விட வருமுன் காப்போம் என்ற நிலையில் நோயே வராமல் இருக்க என்ன செய்யுதுன்னு யோசிச்சுதான் இந்த மனவளக்கலையை உருவாக்குனாரு, உடற்பயிற்சியை உருவாக்குனாரு. மகரிஷி சொல்றாங்க, பிழைப்போக்கி தரம் உயர்த்தும் மனவள கலையை பேருலக மக்கள் எல்லாம் பெற்று பயன் காண தழைத்ததொரு நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவ பயிற்சி உடற்பயிற்சி தற்சோதனைகள் முழு ஆயுள் பெற காயக்கல்பம் குறை நீங்கி முழு ஆயுள் பெற காயக்கல்பம் பெற்றோரும் பிள்ளைகளும் பெற்று நலம் காண அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவரும் கொள்வீர் மனவளக்கலை பொது சொத்தாம். அப்போ ஞானம் அடைந்ததுனால எல்லா மக்களும் இன்பமாக வாழணும்னு மகரிஷி இந்த மனவளக்கலை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா. இதுதான் ஞானம், இதுதான் ஞான நிலை. சரிங்க, இந்த ஞானத்தை நாம எப்படி பெற முடியும், அதுதான் நம்முடைய கேள்வி இல்லைங்களா. இதற்கும் மகரிஷி வழி சொல்லியிருக்கிறாருங்க, தன்னுடைய கவிதை மூலமாக நம்ம பார்க்கலாம். திறந்து கொள் தான் தனது என்று சொல்லும் சிற்றறை, வெளியே வா அகன்று நோக்கி பறந்து உழவு உலக சமுதாய பரப்பளவு, பற்று அரும் கடமையினால் பழுக்கும் ஞானம் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க, பற்று அறுத்துட்டோம்னாலே நமக்கு ஞானம் கிடைச்சிருங்கிறாங்க. இப்ப நம்ம மனமானது அந்த பற்றுக்குள்ளார சிக்கிக்குச்சு. மனம் பற்றில் போய் பற்றி கொண்டு குறுகிய எல்லை கட்டிய நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணணும், விரிந்த அளவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன சொல்றாங்க, வெளியே வா அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவர் குடும்பத்தை விட்டு வெளியில வான்னா சொன்னோம்னா வர சொல்லலை. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம், மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர் வெள்ளரி பழ ஞானம்னு சொல்றாரு. எல்லா பழங்களுமே மரத்தில் பழுத்துருச்சுன்னா பூமியில விழும். ஆனா வெள்ளரி பழம் கொடியில காய்க்கிறது. அது கொடியில அந்த காயாக பிஞ்சாக இருக்கிற வரைக்கும் கொடியில ஒட்டிட்டு இருக்கும். ஆனா இந்த வெள்ளரி பழம் பழுத்து முதிர்ச்சி அடைந்த பிறகு பழம் அந்த இடத்துலயே இருக்கும், காம்பு அதை விட்டு விலகி போயிடும். இது போல நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் மகரிஷியினுடைய கருத்து. இப்ப புளியம் பழத்தை எடுத்துக்கோங்களேன், அது நல்லா பழுத்துருச்சுன்னா அது ஓட்டை விட்டு விலகி விடும், ஆனா ஓட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். தேங்காய் நல்லா முற்றிய பிறகு அந்த ஓட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும், ஆனா ஓட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அது போல இல்லறத்தில் இருந்தபடியே ஞானம் பெறலாம். அது எப்படி ஞானம் பெறுவது அப்படின்னா, இந்த பற்றுக்களை அறுக்கணும். நாம 5 வகையான பற்றுக்கள்ல சிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் பற்று, புகழ் பற்று, அதிகார பற்று, புலனின்ப பற்று, மக்கள் பற்று. பொருள் பற்று அப்படின்னா, பார்க்கின்ற அனைத்து பொருட்களுமே நானே அனுபவிக்கணும்னு வாங்கிட்டு வச்சுக்கிறோம் வீட்டுல. புகழ் பற்று, எல்லாரும் எப்போதும் என்னையே புகழ்ந்துகிட்டு இருக்கும், புகழுக்கு மயங்காத ஆள் இருக்காங்களா, புகழ் பற்று. அடுத்தது அதிகாரப்பற்று, வீடா இருந்தாலும் சரி சமுதாயமா இருந்தாலும் சரி என்னை முன்னிறுத்தி நான் சொல்வதையே அனைவரும் கேட்க வேண்டும் என்பது அதிகாரப்பற்று. புலனின்ப பற்று, இந்த மனமானது 5 புலன்களின் வழியாக பெறுகின்ற இன்பத்தில் சிக்கிக்கொண்டு அதுல நிறைவு பெறாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற அந்த அனுபவத்தில் போய் பற்றி கொண்டு இருக்குது இல்லைங்களா, இதுதான் புலனின்ப பற்று. அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் பற்று, நாம் பெற்ற பிள்ளைகள் மேல் பற்று அதிகமாக வைத்து நாம் சம்பாதித்த அனைத்து பொருட்களையுமே அந்த பிள்ளைகள்கிட்டயே கொண்டு போய் சேர்த்து நம்மளுடைய உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையுமே அந்த குழந்தைங்களுக்கே கொடுத்துடுறோம் இல்லைங்களா, இதுதான் மக்கள் பற்று.
இந்த ஐவகை பற்றுக்களிலிருந்து நாம விடுபடும் பொழுதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்ப ஐவகை பற்றுக்களிலிருந்து எப்படி விடுபடுவது? ஐவகை கடமைகளை செய்யணும். நமக்கு ஐவகை கடமை இருக்கு. என்ன கடமைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தான், குடும்பம், ஊர், சுற்றம், உலகம். அந்த 5 வகை கடமைகளை நம்ம எப்படி செய்யணும்னா, எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு, நன்றி உணர்வோடு செய்யணும், பற்று இல்லாமல். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உடற்பயிற்சி தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நாம ஒவ்வொருவரும் நம் உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதுதான் நம்முடைய முதல் பற்று, தலையாய கடமை. அப்ப இந்த உடல் என்பது உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம். அப்ப இறைவன் குடிகொண்டுள்ள இந்த ஆலயத்தை நான் தூய்மை பணி செய்கிறேன், உழவாறு பணி செய்கிறேன் என்ற உணர்வோடு இந்த உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா முதல் கடமையில நம்ம பாஸ் ஆயிட்டோம். அடுத்தது குடும்பம். அப்ப குடும்ப கடமைகள் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு, மற்றவங்க நம்மளை பாராட்டணும், மற்றவங்க நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் மனநிறைவோடு, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், நான் எதை செஞ்சாலும் அங்க இறைப்பணி தான் செய்துட்டு இருக்கேங்கிற உணர்வோடு நம்ம குடும்ப கடமைகளை செய்தாலே நம்ம 2வது கடமையில பாஸ் ஆகும். அடுத்து ஊர், சுற்றம். சுற்றம், ஊர் ரெண்டுக்குமே நம்ம கடமைகள் சிறப்பாக தான் செய்வோம். ஆனா அதுல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. நான் என் நண்பருடைய கல்யாணத்துல போய் அரைப்போன்னு வச்சேன், சரிங்களா? இன்னைக்கு என் வீட்டுல கல்யாணம். அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அந்த அரைப்பவுன் அன்னைக்கு 25,000 இருந்தது, அதே 25,000 கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு நான் அரைப்பவுன் வச்சா இவர் அரைப்பவுன் தானே கொண்டாந்து வைக்கணும், இவர் என்ன 25,000 வைக்கிறது இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம செய்யற தவறு. அப்போ எதிர்பார்ப்போடு நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யறோம்னா அது கடமை அல்ல, நன்றி உணர்வோடு, பெற்ற கடனை திருப்பி செலுத்துகிறேன் என்ற நன்றி உணர்வோடு செய்வதுதான் கடமை. அடுத்தது இந்த ஊர், சுற்றம் ரெண்டையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகம். ஆனா நம்ம பெரும்பாலானவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். நாம உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே சமுதாயத்துல இருந்தா பெறோம். இந்த உணவு, உடை, இருப்பிடத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் அவர்கள்லாம் என்ன மனநிலையில அதை செய்யறாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ஏழை விவசாயி வெயில்ல வேலை செஞ்சு கஷ்டப்படும் பொழுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்குறேன், ஆனா எனக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு, நான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, என் பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடியல, நான் வாங்கின கடனை கட்ட முடியலன்னு ஒரு வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு அந்த நெல்லை அறுவடை செய்யும் பொழுது அவருடைய உணர்வுகள் அனைத்துமே காந்த அலை வடிவத்துல அந்த உணவுல பதியுதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த உணர்வுகள் நமக்கு கருமையத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டி நமக்கும் அதே போன்ற நெகட்டிவ், எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இப்படிதான் நமக்கு சமுதாய பதிவுகள் உள்ள போகுது. நாம 2 வகையில பதிவுகளை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒண்ணு பெற்றோர்களிடம் இருந்து, 2வது சமுதாயத்திலிருந்து. பெற்றோர்களிடம் வாங்கி வந்த வினைப்பதிவுகளை நம்ம தியானத்தின் மூலம் போக்கலாம். ஆனா சமுதாயத்திலிருந்து பெற்ற பதிவுகளை திருப்பி செலுத்துவது மூலமாக தான் போக்க முடியும். அப்ப பெற்ற கடனை சமுதாயத்திற்கு திருப்பி செலுத்தும் பொழுதுதான் சமுதாய பதிவுகள் விலகும். வினைப்பதிவு போக்கிடாமல் வீடு பேரு கிட்டிடாது. மகரிஷி கிளியரா நமக்கு சொல்லிட்டாங்க, வினைப்பதிவை போக்க வேண்டும். இப்ப சமுதாயத்தில் இருந்து பெற்ற பதிவுகளை நாம் சமுதாயத்திற்கு திருப்பி செய்வதன் மூலமாக போக்க முடியும். அப்ப 5 கடமைகளை பற்று இல்லாமல் செய்யும் பொழுது பழுக்கும் ஞானம், கடமையினால் பழுக்கும் ஞானம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இதையே திருவள்ளுவர் நமக்கு ஒரு உபாயம் சொல்றாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அப்ப இறைவன் பற்று இல்லாதவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன். பற்றற்ற இறைவனை நீ போய் பற்றி கொண்டால் மற்ற பற்றுகள் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஆன்மா என்பது தனித்து செயல்பட முடியாது, அது எதையாவது போய் பிடிச்சிட்டு தான் இருக்கும். இந்த உடலை பிடிக்கும், இல்லைன்னா இந்த உலகத்தை பிடிக்கும், இல்லைன்னா உறவுகளை பிடிக்கும். அதை விட்டுட்டு நம்ம இறைவனை போய் பிடிக்கிறதுக்கு அந்த ஆன்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேற எதையுமே பிடிக்காது. இதுதான் திருவள்ளுவர் நமக்கு கொடுக்குற உபாயம். அப்ப பற்று அரும் பொழுது தானாகவே ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும். இது மட்டும் போதுமானா? மகரிஷி ஞானம் பெறுவதற்கு படிநிலைகளாக பல அருமையான கருத்துக்களை இந்த கவிதையில கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்கலாம். ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்த்து. அப்ப ஞானம் பெறுவதற்கான முதல் நிலை என்னன்னா, மனதினுடைய இயக்கத்தை, இயல்பை, தன்மைகளை அறிந்து கொள்வதுதான். மகரிஷி சொல்வாங்க, மனதோடு தான் வாழ்கிறோம், மனதை பற்றி தெரியாமலேயே வாழ்ந்துகிறோம். மனதிற்கு மகரிஷி விளக்கம் கொடுத்தது போல உலகத்தில் வேறு எந்த ஞானிகளும் கொடுத்ததில்லை, வேற எந்த விஞ்ஞானிகளும் கொடுத்தது. உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்டு
என்ன சொல்றாரு? மனம் என்பது சிந்தனைகளின் தொகுப்பு, உணர்வுகளின் தொகுப்பு, அனுபவங்களின் தொகுப்புன்னு சொல்றாரு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய ஜீவகாந்த அலையே மனமாக செயல்படுகிறது. இந்த ஜீவகாந்த அலை 5 புலன்களின் வழியாக வெளி உலகோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற இன்ப துன்ப உணர்வுகளை கருமையத்தில் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது இருப்பாக. நம்முடைய தேவை, சூழ்நிலை இவற்றுக்கு ஏற்றாற் போல அந்த பதிவுகளை ஒவ்வொன்றாக எண்ணமாக மூளையில் மலர்த்தி காட்டுகிறது. அப்ப இந்த மனம் எப்படிப்பட்ட வேலையை செய்யுது? அப்ப மனதினுடைய தன்மையை, இயக்கத்தை அறிந்து கொள்வதுதான் ஞானத்தினுடைய முதல் படிநிலை. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க? நான் என்ற இயற்கை தத்துவம். நான் யாரு, எங்கேருந்து வந்தேன், எங்க போய் சேரணும், இந்த உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் யார் என்ற தத்துவத்திற்கு இதுவரை எந்த ஞானிகளும் விளக்கம் கொடுத்ததே இல்லை. எத்தனையோ ஞானிகள், ரிஷிகள், அருளாளர்கள், சித்த புருஷர்கள் இந்த பூமியில் அவதரிச்சிருக்காங்க. யாருமே நான் யார் தத்துவத்திற்கு விளக்கம் கொடுத்ததே இல்லை. ஆனா மகரிஷி நமக்கு எவ்வளவு அழகா விளக்கம் எளிமையா கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு ஒரு உதாரணங்க. கட உபநிடதத்துல நசிகேதன் அப்படின்ற ஒரு இளைஞர் இருக்காரு. அவருடைய தந்தை மிகப்பெரிய யோக சாதனையாளர், மிகப்பெரிய தவசீலர். அவர் ஒரு யாகம் நடத்துறாரு. அப்ப யாகத்தினுடைய முடிவுல தானம் கொடுக்கிறாரு. அப்ப தானம் கொடுக்கறதுக்கு நியதி என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம தானமா கொடுக்கிற பொருள் பெறுபவர்களுக்கு உபயோக பொருளா இருக்கும். ஆனா அவர் நசிகேதனுடைய தந்தை என்ன பண்றாரு? கறவை நின்ற பசுமாடுகளை தானமா கொடுக்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நசிகேதனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே அவர் அப்பாட்ட போய் கேட்கிறாரு, அப்பா, கறவை நின்ற பசுமாடுகளை தானமா கொடுக்குறீங்களே, என்ன யாருக்கு தானமா கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவங்க அப்பா கோபமா சொல்றாரு, உன்னை எமனுக்கு தானமா கொடுக்க போறேன்னு. உடனே அவர் எவ்வளவு பெரிய தவசீலர், கோபமாக சொன்னாலும் சொன்னது சொன்னதுதான். உடனே நசிகேதன் மரணித்து விடுகிறார். நசிகேதன் யமலோகத்துக்கு போறாரு. அங்க யமதர்மராஜா இல்லை. ஏன்னா நசிகேதனுக்கு இன்னும் ஆயுள் முடியல. அதனால நசிகேதன் வரவை அவர் எதிர்பார்க்க 3 நாட்கள் யமலோகத்துல இவர் காத்திருக்கிறார். 3 நாள் கழித்து யமதர்மராஜா வராரு. சொல்றாரு, என்னுடைய யமலோகத்திற்கு நீ விருந்தாளியா வந்திருக்க. ஆனா 3 இரவு 3 பகல் நான் உன்னை காத்திருக்க செய்துட்டேன். அதற்காக பிராயச்சித்தமாக நீ 3 வரத்தை கேள் அப்படிங்கிறார். இவர் சொல்றாரு, நான் பூலோகம் சென்று என் தந்தையனோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், என் தந்தை மனம் திருந்த வேண்டும். ஓகே, அப்படியே ஆகட்டும். 2வது, இதுல இருக்கிறவங்க, அதாவது சொர்க்கலோகத்தில் இருக்கிற அனைவர்களுமே மகிழ்ச்சியா, மனநிறைவா, சந்தோஷமா வாழறாங்க. எந்த பயமும் இல்லை, சந்ததமும் இளமையோடு இருக்கிறாங்க. அது போல இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. அதற்கு யமதர்மராஜா ஒரு யாகம் நடத்தணும்னு சொல்லி அந்த விவரத்தெல்லாம் சொல்லி அதுக்கு நசிகேத யாகம்னு சொல்றாரு. அடுத்தது 3வதா இவர் என்ன கேட்கிறாரு? மனிதர்கள் மரணம் இல்லாமல் வாழ முடியாதா? மரணம் தானே மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுக்குது, மரணமே இல்லாமல் வாழ முடியாதான்னு யமதர்மராஜா சொல்றாரு, அது பிரம்ம ரகசியம், அதை நான் எவருக்கும் சொல்ல மாட்டேன். நீ வேறு எந்த வரம் வேணாலும் கேளு. நீ சொர்க்கலோகத்துக்கு போகணுமா, இல்லை எவ்வளவு பொண்ணு பொருள் மணி வித்து வேணும், ஆஹா, நீங்க சொன்னதுதான் எனக்கு வரம் கொடுத்துருக்கிறீங்க, நீங்க சொல்லிதான் ஆகணும். உடனே இவர் சொல்றாரு, எவன் ஒருவன் தன்னை ஆன்மா என்று உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்கு அழிவு இல்லை, அவனுக்கு மரணம் இல்லை. அப்படியா? அப்ப ஆன்மான்னா என்ன அப்படிங்கிறார். ஆன்மா என்பது அந்த பரம் பொருளே மனித உடலில் வாசம் செய்து இன்ப துன்ப உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆன்மா அழியாதது, ஆன்மா நிலையானது. ஆன்மாவை அஸ்திரங்கள் கொண்டு அழிக்க முடியாது, வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது. எவர் ஒருவர் தான் ஆன்மா என்று உணர்ந்து கொள்கிறார்களோ அவருக்கு மரணம் என்பது இல்லை அப்படிங்கிறார். இந்த கதையிலிருந்து நாம என்ன உணர்ந்துக்கிறோம்னா, இந்த பிரம்ம ரகசியம்னு என்று யமதர்மராஜா சொன்னார் இல்லைங்களா, ஆத்ம ஞானம், அத இதுவரை யாரும் எவருக்கும் போதித்ததே இல்லை. ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு நான் யார் தத்துவத்தை அவ்வளவு விளக்கமா தெளிவா கொடுத்திருக்காங்க. அதை நாம எப்படி உணரணுங்கிறத சொல்றாங்க. மோனத்தில் ஒன்றாயும் மோகமாதி 102 குணங்களாகியும் மௌனத்துல இருக்கும் பொழுது நீ நான் ஆன்மா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மௌனத்துக்குள்ள பயன்படக்கூடிய கருவி என்னன்னா மனம்தான்.
வெளியில சென்றுட்டு இருக்கிற அந்த மனதை நடுமனதோடு இணைத்து மனதின் அடித்தளமான இறைநிலையோடு இணைக்கும் பொழுது இந்த மனம் நான் ஆண்பா என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதே மனம் வெளி உலகோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உலகத்தை அறிந்து கொள்கிறது. உலகத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் 6 தீய குணங்களாக திரிபடைகிறது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களாக மாற்றம் அடைகிறதும் அதே மனம்தான் இறைநிலையை உணரக்கூடிய கருவியாகவும் இருக்கிறது. கருவி ஒன்றுதான், விளைவு 2. கத்தி ஒன்றுதான், அது காய கட் பண்ணவும் உதவும், கழுத்து அறுக்கிறதுக்கும் பயன்படும். அந்த கத்தி யாருடைய கைகளில் இருக்கிறதோ அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப விளைவுகள் மாறுபடும். அப்போ இந்த மனதை நாம் கையாள தெரிய வேண்டும். அதுக்குதான் மகரிஷி நமக்கு மனவளக்கலையை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாடல் இருக்குங்க, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிதை நான், மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று மிருகம் மட்டும் வளர்கிறது அப்படின்னு அந்த பாடல. நாம மிருகத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கவே வேணாம். நம்மிடம் இருக்கக்கூடிய தெய்வ தன்மைகளை நாம வளர்த்து கொண்டே போகும் பொழுது மிருக குணம் என்பது தானாக நம்மை விட்டு விலகிவிடும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவேனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவான மனிதனும் தெய்வமே. அப்ப மனிதன் தெய்வமா ஆகணும்னா நாம மௌனத்துல இருக்கணும். மகர்ஷி கொடுத்த தவ பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யணும். இப்பதான் நம்ம நான் ஆன்மா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். மகர்ஷி இந்த இடத்துல இந்த வார்த்தைகள்ல சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, பரிணாமத்தில் ஆன பொருள் அனைத்திலும் ஒன்றாயும் அமையும் அறிவெல்லை கண்டு. அப்ப என்ன சொல்றாங்க, பரிணாமம், பிரபஞ்ச பரிணாம சரித்திரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அததான் மகரிஷி நமக்கு பிரம்ம ஞானமா கொடுத்திருக்கிறாங்க. இறைநிலை இறைத்துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி கோள்களாகி நட்சத்திரங்களாகி அண்டங்களாகி பஞ்சபூத கூட்டமைப்பு சரியான விகிதாச்சாரத்தில் இணையும் பொழுது அங்க ஓரறிவு தாவரம், ஈரறிவு ஊர்வன, மூவறிவு பூச்சி இனங்கள், 4 அறிவு பறவை இனங்கள், 5 விலங்கினம், 6வது அறிவு பெற்ற மனிதனாகவும் உள்ளது. மனிதனுக்குள் மனமாகவும் அந்த இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து வந்துள்ளது. அந்த மெய்ப்பொருளே அலை நிலையில் மனமாக மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது பிரம்ம ஞானம். அப்போ இந்த மனம் எங்கிருந்து வந்ததோ மீண்டும் அங்கேயே போய் இணையும் பொழுதுதான் முழுமை என்பது கிட்டும். அதுதான் முழுமை பேரு, அதுதான் ஞானம், அதுதான் முக்தி. இப்ப கடல் நீர் இருக்கு, மேகமாகி மழையாகி பூமியில விழுந்து 6 குளம் வாய்க்கால் ஓடையெல்லாம் ஓடி கடைசியில கடல்ல போய் சேரும் பொழுது அந்த கடலுக்கு அந்த மழை நீருக்கு அமைதி கிடைக்குது. அது போல இந்த மனமானது எங்கிருந்து கிளம்பியதோ அங்கேயே போய் இணையும் பொழுது மட்டுமே இந்த மனதிற்கு அமைதி கிட்டும். வேறு வழியே இல்லை இந்த மனதிற்கு அமைதி கிட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்போ அமையும் அறிவு எல்லை கண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அறிவினுடைய எல்லை எது? அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அமைந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் நம்ம கூப்பிடுறாங்க. அப்ப அறிவினுடைய இருப்பிடம் எதுன்னா சுத்தவெளி. சுத்தவெளியில தான் அறிவின் இருப்பிடம் இருக்கு. அது எல்லா இடங்களிலும் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதுவே மனிதனிடத்தில் அறிவாக அனைத்து இயக்கங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சிற்றறிவை மீண்டும் போய் பேரறிவோடு இணைப்பதுதான் நமக்கு ஞானம் சொல்றாங்க. அப்ப இவ மாதிரி தெளிவா ஞானம் என்றால் என்னங்கிறது மகரிஷியை தவிர வேற யாரால சொல்ல முடியல. அப்ப ஞானம் அடைஞ்சிட்டோம், இதோட நமக்கு முடிஞ்சிருச்சான்னா இந்த இடத்துலதான் மகரிஷி நமக்கு தனித்தன்மை வாய்ந்தவரா நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் பார்த்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஞானம். அந்த காலத்துலலாம் ஞானம் அடையணும்னா எங்க போறாங்க, காட்டுக்கு போவாங்க, காவி உடை தரிப்பாங்க, கோபீனம் அழிஞ்சுப்பாங்க, அங்க உட்காந்துதான் தவம் பண்ணுவாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஞானம். நீங்க எல்லா மனிதர்களையும் போலுமே உடை அணிஞ்சுக்கோங்க, எல்லா மனிதர்களையும் போலுமே ஒரு இருப்பிடம் ஏற்படுத்திக்கோங்க. தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு இருப்பிடம் வேணும். எல்லா மனிதர்களையும் போலுமே 5 வகையான இன்பங்களையும் அனுபவுங்க. ஆனா 5இல் அளவு முறை காருங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5இலும் அளவு முறை காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஞானம். அப்போ ஞானம் பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காலத்துல இல்லறத்தில் இருந்து மெய்ஞானம் பெற முடியாத காலம் ஒன்று இருந்தது.
இல்லறத்தை விட்டு துறவை நாடி அந்நாளில் பல இடங்களுக்கு சென்றார்கள். ஆனால் இல்லறமும் மெய்ஞானமும் இணைந்த உயர் அறம் கொண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப இல்லறத்தில் இருந்தபடியே நம்முடைய கடமைகளை பற்றி இல்லாமல் நிஷ்காமிய கர்மத்தின் அடிப்படையில் செய்து மகரிஷியினுடைய பயிற்சி முறைகளை முறையாக மேற்கொண்டு நாம் மௌனத்தை மேற்கொள்ளும் பொழுது ஞானம் என்பது தானாக நமக்கு கிட்டும். அதை வெளியில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் மகரிஷி நமக்கு இதன் மூலம் சொல்லக்கூடிய கருத்து. இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் வீடு. அறநெறியில் ஒரு தனி மனிதன் வாழணும், பொருளை ஈட்டணும், தான் அனுபவித்து இன்பத்தை தூய்க்க வேண்டும், சேமித்து வைக்கணும், மற்றவர்களுக்கும் நிறவி கொடுத்து அதன் மூலம் இன்பம் பெற வேண்டும். இது மூணும் செய்துட்டா வீடு பேறு என்பது தானாக கிட்டும். அதனாலதான் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூன்றுக்கும் அமைத்த அதிகாரம் அமைத்து சொன்னவர், மூன்று பிரிவுகளை அமைத்த திருவள்ளுவர் வீடு பேறு என்பதற்கு எந்த ஒரு பிரிவும் எந்த ஒரு அதிகாரமும் எழுதவே இல்லை. அப்ப வீடு பேறு என்பது தானாக கிட்டும் அறநெறியில் நாம் வாழ்ந்தால் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் ஆழியார் ஐடி பிரிவை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செவிமடுத்த சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தற்பொழுது ஐயா அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது நபராக ஐயா நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. நீங்க ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நெய்வேலியில இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன் மேடம். சிறப்பா இருந்தது, பேச்சு எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா முக்கியமான விஷயத்த கவனமா தவிர்த்தது மாதிரி எனக்கு தோணுது. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளலார் சொல்லியுள்ளார். அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆமாங்க ஐயா, அதாவது ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் மகரிஷி சொல்றது உண்மைதாங்க ஐயா. அதைத்தான் இறைநிலை உணர்வு பெற்ற மகான்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா எந்த உயிர் துன்பப்பட்டாலும் உடனே ஓடி போய் செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப கர்ம யோகம் ஐயா, வாழ்க வளமுடன். கர்ம யோக நெறி ஹலோ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுடைய கேள்விக்கு அம்மாவுடைய பதில உங்களால கேட்க முடியும். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசலாமா? ஐயா மைக் அன்மியூட் போட்டேன். வாழ்க வளமுடன். கர்மயோக நெறிப்படி வாழணும்னு மகரிஷி சொல்றதே அதுதான். மகரிஷி என்ன சொல்றாங்க, எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படும் உயிர்களின் துன்பத்தை போக்க வேண்டும். இதுதான் இரண்டொழுக்க பண்பாடா மகரிஷி சொல்றாங்க. அதுல ஜீவகாரணியம் உள்ளடங்கிதாங்க இருக்குது. ஏன்னா நம்ம தினம் தவம் முடிச்சுட்டு 3 முறை சொல்றாங்க இரண்டொழுக்க பண்பாடு. இந்த 3 முறை சொல்லும் பொழுது அது நம்ம 3 உடல்ல பதியாகுது. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் 3 உடல்லையுமே பதிவாகி நம்ம கர்மயத்திலையும் போய் பதிவாகும் பொழுது அதுவே நம்மளுடைய இயல்பான தன்மையா மாறிடும். அது வள்ளலார் சொல்லக்கூடிய ஜீவகாருண்ய மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பதை உள்ளடக்கிய விஷயமாக தான் மகரிஷி இரண்டொழுக்க பண்பாடு வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் தினசரி ஃபாலோ பண்ணணும்ன்றதான் சொன்னா மட்டும் போதாது, நம்ம கர்மயத்துல பதிவு பண்ணணும். அப்பதான் அதை நம்ம செயல் வடிவம் கொடுக்க முடியும். அதனால மகரிஷி என்பவர் வள்ளலாருடைய மானசீக ஃபாலோயர். வள்ளலார் தான் மகரிஷியினுடைய குரு. வள்ளலார் மகரிஷியினுடைய 10 ஆண்டுகள் இணைந்திருக்காங்க. வள்ளலார் விட்டு சென்ற பணியை தான் மகரிஷி தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அதனால மகரிஷியினுடைய கருத்துக்கள் அனைத்துமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கறத தான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுத்துருக்கிறாங்களே தவிர அதற்கு இது எந்த வகையில மாறுபட்ட கருத்து மகரிஷிகிட்ட இல்லைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, சிறப்பான விளக்கம் அம்மா. ஐயா மியூட்ல போட்டாரு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா கிட்ட பேசினாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, சிறப்பான விளக்கம். ரெட்மி 1 நீங்க அம்மா கிட்ட இப்ப கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அடுத்ததாக அடுத்த வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். அதுல நீங்க சொல்ற விஷயங்களை கேட்கும் போது வாழ்க்கை ரொம்ப இனிமையா வாழ முடியும் அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். இல்லம்மா, நன்றி சொல்றதுக்காக தான் நான் பண்ணினேன். ஓகேங்கம்மா, ஓகேங்க. அதாவது வாழ்க்கை மிக மிக இனிமையானதுதான் மகரிஷி சொல்றாங்க. இயற்கையில எந்த குறையுமே இல்ல. இயற்கையில எங்கும் எதிலும் நிறைவாக தான் இறைவன் கொடுத்திருக்காரு. மனிதன் தன்னுடைய அறியாமையினாலதான் துன்பமே கிடைக்குது. அந்த அறியாமையை போக்குவதற்கு தான் ஞானிகள் நமக்குள்ள நமக்கு தீட்சை கொடுத்திருக்கிறாங்க. அத மகரிஷி கொடுத்த அந்த பயிற்சி முறைகளை நம்ம பின்பற்றினாலே வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக தான் இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆமாம்மா, அது நாங்க டெய்லி இந்த எல்லா பேராசிரியர்களுடைய அந்த உரைகள் எல்லாம் கேட்கும் போதுதான், அதோட தொடர்புல இருக்கும்போது கண்டிப்பா நம்மளும் நல்லா முன்னேற முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சுமா. ஆமாங்க. அதாவது சத்சங்க தொடர்பு நம்மள தூய்மைப்படுத்திட்டே இருக்கும். கரெக்ட்மா. அதனால மகரிஷியினுடைய உடற்பயிற்சி செய்யும் பொழுது, அவருடைய சிந்தனைகளை கேட்கும் பொழுது, தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபடும் பொழுது நம்ம உயிர் தூய்மையாயிட்டே இருக்கும். மகரிஷி என்ன சொல்றாங்க, தவம் செய்யும் பொழுது, நல்லதையே நினைக்கும் பொழுது, மூன்றாவது தத்துவ ஆராய்ச்சி செய்யும் பொழுது, இந்த 3 விஷயங்கள்லயுமே மனம் அமைதி பெறுதுங்கிறாங்க. அதனால நம்ம தவம் செய்யற நேரம் போக மிச்ச நேரங்கள்ல தத்துவ ஆராய்ச்சியை நம்ம பண்ணலாம், கேட்கலாம். இது எல்லாமே நமக்கு உயிர் தூய்மை அடையும், வினைப்பதிவுகள் போகும். அத அனுபவபூர்வமா நம்ம அனுபவிக்கலாங்கம்மா. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நடக்காத விஷயத்த இது நமக்கு தேவையில்லைன்னு இரையாற்றல் ஒதுக்கிருச்சுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம். அதுதான் பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இருவருக்கும் நன்றிகள். அடுத்ததாக ரெட்மி, நீங்க பேசுறீங்களா? உங்களுடைய வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மணிமேகலை அம்மா, ஆழியார்ல உங்களை பார்த்தேன். நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்க. நான் சித்ரா பாலகிருஷ்ணன். மாதிரி கொட்டி எங்களை எல்லாம் இன்பத்துல ஆழ்த்திட்டீங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தினமும் உடற்பயிற்சி செய்யும் போது நம் உடலில் உள்ள பதிவுகள் நீங்குகிறது அப்படின்னு மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு எப்படி நீங்குது? அதாவது உதிருது, நம்மளுடைய பதிவுகள் உதிருது. பதிவுகள் நீங்கினால்தான் நீங்க வீடு பெறுன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காகவே அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த பதிவுகள் நம்ம டெய்லி உடற்பயிற்சி பண்ணும்போது நம்மளை விட்டு உண்மையிலே நீங்கி நாம பிறவி எடுக்காமல் இறைநிலையோடு ஒன்றிட முடியுமா? ஆமாங்க, ஆமாங்க. அதாவது வினைப்பதிவே தேகம் கொண்டாயின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தேகத்துல வினைப்பதிவுகள் தான் நோயா வெளிப்படுது. இப்ப நாம உடற்பயிற்சி பண்ணும்பொழுது என்ன பண்றோம்னா, எந்த இடத்துக்கு அசைவு கொடுக்குறோமோ அங்க மனத்தை செலுத்துறோம். அப்போ அந்த இடத்துல ஜீவகாந்தம் குவியுது. ஜீவகாந்தம் குவிந்து அங்க இருக்கக்கூடிய அணு அடுக்கு சீர்குலைவை சரி செய்யுது. அப்ப தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு செல்களிலும் புதிதாக உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் போய் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவுகள் நீங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்கள்லயும் நம்ம பழக்க பதிவுகள் பதிவாயிருக்கும். நாம செய்யறது முன்னோர்கள் வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உள் செயல்கள் பதிவனைத்தும் உண்டு. பின்னணி புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு. அப்ப பழக்க பதிவு எங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா புலன்கள்ல இருக்குது. அதுதான் நம்மள என்ன பண்ணுது, மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி செயல்களை செய்ய தூண்டுது. இப்ப நாம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது ஜீவகாந்தம் அந்த செல்கள்ல பதியும் போது ஏற்கனவே பழகி அந்த பழக்க பதிவு எரேஸ் ஆகுது. அப்படி இல்ல, அப்படி எரேஸ் ஆகுதுன்னு சொல்றதை விட அது இன்ஆக்டிவ் ஆயிடுது. இன்ஆக்டிவா ஆகிறதுனால நம்ம விளக்கத்தின்படி வாழக்கூடிய தகமை வல்லமை மனதிற்கு உடலுக்கு அது பரவுது. சரிங்களா? பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கிற ஜீவ இனம் தான் மனித இனம் சொல்றோம். நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியாம தடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பழக்கப்பதிவு தான். அப்ப அந்த புலன்கள்ல பதிவான பழக்க பதிவுகளை போக்குவதற்கு உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்களிலும் நிரம்பி ததுப்பி வழிந்து அதை தூய்மைப்படுத்துகிறது.
இதுதான் அதற்கான விளக்கம். வாழ்க அருமை வளமுடன். அருமை. வாழ்க்கை அம்மா, இன்னொரு கேள்வி. இப்போ சொல்லுங்க. உடற்பயிற்சி செய்ய நாங்க பழக்கப்படுத்திக்கிட்டதுனால டெய்லி என்ன வேலையா இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சு ஒரு மேட்டை போட்டு உடற்பயிற்சி செஞ்சிடறோம். அப்புறம் அடுத்தவங்கள நாங்க திருத்த வரல, நாம திருந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நம்ம இருக்கிறதுனால பண்றோம். ஆனா கண் முன்னே வியாதியால கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே. உடற்பயிற்சி செய்ய சொன்னா செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அவங்கள என்ன சொல்லி நாம எப்படி அவங்களை மாத்துறது அப்படின்னு நானும் மகரிஷி கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். தினமும் கூட சொல்லி பாக்குறேன். ஆனா ஒரு பயிற்சி கூட செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய பதிவுகள் இருக்குமா அப்போ? கண்டிப்பாங்கம்மா. அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்க, காட்டானை அழுகுனி சித்தர் சொல்றாரு, காட்டானை மேலேற்றி கடைத்தெருவு போகையிலே நாட்டார் தமிழ்பறித்து நகைபுரிய பார்ப்பர் என்றும், நாட்டார் தமிழ்பறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேற்றி கண்குளிர காண்பேனே என் கண்ணம்மா. அப்ப நம்ம என்ன பண்றோம், வினைப்பதிவுல இருந்து வெளியில வரணும்னு மேல மேல போறோம். ஆனா வினைப்பதிவு என்ன பண்ணுது, நம்மள கீழே பிடிச்சி இழுக்குது. ஒரு பட்டம் பறக்குதுங்கம்மா, உயர பறக்குது. ஆனா பட்டத்துல இருக்கிற இந்த கயிறு யார் கையில இருக்கோ அவங்க இழுத்தா பட்டம் கீழே வந்து. அப்ப நம்ம ஆன்மா வந்து வினை பதிவுகளால கட்டப்பட்டிருக்கு. இந்த வினை பதிவுகள் என்ன பண்ணிடுது, நம்மள மேல உயர விடாம கீழே பிடிச்சு இழுத்துரு. அப்ப வினை பதிவை எப்படி போக்குறது அப்படின்னு சொன்னா பல வகையில போக்கலாம். நம்ம வந்து கர்மயோகத்தின் மூலமாக எளிமையா போகும். மகரிஷிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்கிறாரு, ஐயா மாதிரி உடற்பயிற்சி பண்றேன், காயகல்பம் பண்றேன், தவம் பண்றேன், ஆனா கூட பாருங்க எனக்கு வாழ்க்கையில சிக்கல் துன்பம் இருந்துட்டேதான் இருக்கு, என்ன பண்றது? அப்ப மகரிஷி சொன்னதாவே சொன்னாங்க. மகரிஷி தன் வாயால சொன்னாங்கன்னா, சங்கத்துக்கு கொஞ்சம் தொகை கொடுத்து பாருங்க அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஓரளவு வினைப்பதிவை போக்குறதுக்கு ஏதாவது நம்ம இந்த மாதிரி கர்மயோக நெறிப்படி கொஞ்சம் வாழ்ந்து கொஞ்சம் மேல போறதுக்கு நம்ம வழி ஏற்படுத்திக்கணும். வினைப்பதிவு தான் வழி விட்டாதான் நம்ம மேலேயே போக முடியும் இல்லைங்களா? அதனால நம்ம கர்மயோக நெறியையும் சைமல்டேனியஸா பண்ணணும், தவமும் பண்ணணும், தற்சோதனையும் பண்ணணும். எல்லாமே சைமல்டேனியஸா பண்ணும் பொழுதுதாங்கம்மா நமக்கு உயர்வு கிடைக்கும். அது போல ஒருத்தவங்க செய்யலைனாலும் அவங்களுக்கு நாம இந்த மாதிரி ஒரு முறையில அவங்கள வந்து கர்மயோகத்துல கொண்டு போறதுக்கும் முயற்சி பண்ணலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, சிறப்பான ஒரு விளக்கம். உடனே ஆன் ஸ்பாட்ல ஒரு கவிமா, சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான உரையம்மா. நேற்று நெய்வேலியிலிருந்து ஏழுமலை அருமையான உரையை கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் மிக சிறப்பான அந்த ஞானம் தேடும் பக்தனுக்கு வந்து என்னென்ன இது இருக்கணும் அப்படின்றத மிக தெளிவா சொன்னீங்க. மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள இந்த மனவளக்கலையில இருக்கிற சிம்பிளா நம்ம வந்து இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், இரண்டொழுக்க பண்பாடு, அருகுண சீரமைப்பு, இதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வந்தாலே வந்து அந்த தேடக்கூடிய பக்தனா நாமளும் ஒரு இருப்போன்றத ஒரு எந்த விதமான ஐயம் இல்லையம்மா. மிக அருமையான உரை. இப்போ வந்து ஒரு பாடல்ல வந்து அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அப்படின்ற இறைவணக்க பாடல்ல அந்த அறிவு முழுமை அது முக்தின்றது அந்த சுத்த வெளிதான் இல்லைங்களா? சுத்த வெளியில தான் மனதை வைத்து நம்ம வந்து தவம் செய்யும்போது அந்த நினைவோடு இருக்கும் பொழுது நமக்கு அந்த முழுமை கிடைக்குது. சுத்த வெளியை தான் குறிக்கிறாரு இல்லைங்களா மகரிஷி? ஆமாங்க. துரியாதீத தவத்துலதான் நமக்கு முழுமை பெறுது, முழுமைக்கு கிடைக்குது. கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாகும், காணும் தெய்வம், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப வந்து தன்முனைப்பு நீங்கக்கூடிய இடம் எது அப்படின்னீங்கன்னா சுத்த வெளிதான். ஆனா ஒண்ணு, நமக்கு எல்லாமே நீங்கினதுக்கு அப்புறம் தாங்க அங்க போய் ரெண்டரை கலக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னு சொன்னோம்னா பாவனையில தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நம்ம முழு தூய்மை அடைகிறோமோ அப்பதான் அங்க போக முடியும். நாம வந்து இப்ப பாவனையினால நம்மளுடைய சுத்த வெளியில போய் நம்மளுடைய பாவங்களை அது கடல்ல எப்படி எந்த கழிவுகள் போனாலும் அது தூய்மை அடைஞ்சிருதோ அது போல நாம அங்க போய் சேரும் பொழுது நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். அதை பாவனை மூலம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல நம்ம மற்ற முறைகளையும் தற்சோதனை பண்றது, கர்மயோகம் பண்றது, தொண்டு செய்யறது, இதன் மூலமாகவும் நம்ம தூய்மை அடைஞ்சுக்கிட்டே வரும்பொழுது எப்ப வந்து ஒரு 10% தான் இன்னும் நம்ம தூய்மை அடையல அப்படின்னு சொன்னா இறைநிலை தானாகவே நம்மள இழுத்து தூய்மை அடைய வச்சிருது. அதனாலதான் மகான்களுக்கு எவ்வளவு தூய்மை அடைந்த மகான்கள் கூட கடைசியில கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. காரணம் என்னன்னா அந்த ஒரு 10% அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வினை பதிவை வந்து இறைநிலை தானாவே அவங்களை நோய் கொடுத்து அவங்கள சரி பண்ணி தன்னோட ஐக்கியமாயிடுச்சு.
அப்ப 90% நம்ம தான் தூய்மை பண்ணணும். 10% தான் இறைநிலை வந்து நம்ம தூய்மை. வாழ்க நம்முடைய வளமுடன். அதான் கரெக்டுங்கம்மா. நம்முடைய கடமை வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை தொடர்ந்து மகரிஷி அளித்த அந்த வகையில வந்து தொடர்ந்து பயிற்சிகளை செய்துட்டு வரணும். நம்முடைய இது கர்மயோகம் மற்ற தொண்டு செய்வது இதை தொடர்ந்து செய்துட்டு வரணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்களா? ஆமாங்க அது ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. கண்டிப்பாம்மா. தேங்க்யூம்மா. நன்றி. ஆ, வாழ்க வளமுடன். வாழ்க உங்க தொண்டு வாழ்க சிறக்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா, நீங்க பேசலாமா அம்மா கிட்ட? அம்மா பாலலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, ஏதோ பிஸியா இருக்காங்க. அடுத்து சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா உங்க உரை. நன்றி அம்மா. நன்றி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து, அம்மா இப்போ வந்து மகரிஷி இதுல வந்து எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்காட்டியும் நம்மளை சுத்தி மனைவி எல்லாருமே வந்து ஒரு பேர் ப்ரெஷர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் கேட்க, ஆஃபீஸ்லயும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஒழுங்கா பண்ணாதான் அவங்க வச்சிருப்பாங்க வேலையில. எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே எதிர்பார்ப்பு நம்ம சொசைட்டி சமூகத்துல அதிகமா இருக்கு. அது வந்து எப்படிமா ஏன்னோ அது எப்படி நம்ம அதை எடுத்துட்டு போறதுன்னு கேட்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பூர்த்திப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. மத்தவங்க நம்ம மேல யூ லெட் மீ டவுன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தையில. அதுதான் நான் கேட்டேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது நாம தான் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாதே தவிர மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில தான், திருப்தி பண்ணக்கூடிய வகையில நம்ம செயல்படுறோங்க ஐயா. ஆனா எப்பொழுதும் எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அதனால நம்ம வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுல நம்ம செயல்களை ஒழுங்கமைத்து வாழ்வதுதான் ஒரு குடும்பத்துல அமைதி ஏற்படுறதுக்கு இதா இருக்கும். ஆனா நாம வந்து மற்றவர்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்ப்பு சின்ன வகையில, நம்ம வீட்டுல இருக்கோம், ஒரு டயர்டா இருக்கு, இல்ல தலைவலி, உடம்பு முடியல, ஒய்ஃப் கிட்ட நம்ம எதிர்பார்த்துதான் ஆகணும். அம்மா எனக்கு ஒரு கஞ்சி வச்சு கொடு அப்படின்னு நம்ம கேட்டுதான் ஆகணும் இல்லைங்களா? இப்ப நமக்கே ஒரு ஏஜ் ஆன காலத்துல பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அவங்கள்ட்ட கேட்கறோம், இல்ல பொருளாதாரத்துல வீக்கா இருந்தோம்னா ஒரு பணம் கேட்கறோம். இது வந்து பெரிய அளவுல தப்புன்னு இல்லை, தப்பு கிடையாதுங்க ஐயா. எதிர்பார்த்தல் வேண்டாம் அப்படின்னு ஏன் மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, எதிர்பார்ப்பு என்னைக்கு ஏமாற்றத்தை அதனால செய்யறான்னு சொல்றாங்களே தவிர, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது தானாவே கிடைக்கும். அதனால அது வந்து எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றது, நாம மத்தவங்கள்ட்ட பெரிய அளவுல எதிர்பார்ப்பை வச்சுட்டு இருக்க வேண்டாம். அதான் மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, நாம ஒண்ணு எதிர்பார்த்தா தெய்வம் ஒண்ணு நடக்கும். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை. தப்பாக தான் எதிர்பார்க்க முடியாது தவிர, தேவையான நேரத்தில் தேவையை நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கிக்க கூடிய அளவுல நம்ம இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல மற்றவர்களுடைய தேவைகளையும் நம்ம நிறைவேற்றிக்கணும். லைஃப்ங்கிறதே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இல்லைங்களா? அதனால நம்ம எங்க போனாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்துட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது தானா கிடைச்சிடும் தாங்க. அது தப்பான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறது தான் மகரிஷியுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்பம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் அம்மா. ஒவ்வொன்றுமே அவ்வளவு சிறப்புமா. அதே போல அன்பர்களுடைய கேள்விக்கு அப்படியே அவ்வளவு கவியோட ஒரு விளக்கம், உடனே ஒரு கவி கொடுத்து அதற்கு ஒரு விளக்கம் அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஞானம் எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல பல விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள், நிறைய உதாரணங்கள். நன்றிகள் அம்மா. தேங்க்யூங்கம்மா. எல்லாமே மகரிஷியினுடைய அருள் தாங்கம்மா. மகரிஷி தான் அதை எல்லாமே நடத்துறாங்க. இல்ல, அதை தொகுத்து கொடுக்கணும் இல்லம்மா. நன்றி, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே